Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா திருக்குறள் டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம TNPSC சிலபஸ்ல பாத்தீங்கன்னா புது சிலபஸ்ல 20 அதிகாரம் வந்து கொடுத்திருக்காங்க. ஈஸியா வந்து நம்ம 20 அதிகார திருக்குறளை வந்து ஈஸியா நம்ம படிச்சிடலாம். கஷ்டமா இருக்கு அப்படி நினைக்கிறவங்க கூட நம்ம ஈஸியா வந்து திருக்குறளை வந்து கடகடன்னு படிச்சு முடிச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு அதிகாரமா போடுவோம். நீங்க ரெகுலரா செக் பண்ணி பாருங்க. டெய்லி 10 குறள் தான். ஈஸியா நம்ம வந்து முடிச்சிடலாம். 20 அப்படினும்போது 10 படிக்கும்போது 200 குறள் தானே. ஈஸியா வந்து நம்ம படிச்சிடலாம். இப்போ வந்து சில பேர் நினைக்கலாம் மேம் திருக்குறள் படிக்கணுமா, திருக்குறள் படிக்காமலே நான் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுத முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் அதை விட்டுறலாம் அப்படின்னு கூட நினைப்போம். ஆனால் ஈஸியாக நம்ம வந்து மார்க் எடுத்துடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம திருக்குறளில் வந்து மார்க் எடுத்துடலாம். இப்போ ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க மட்டும்தான் திருக்குறள் படிக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க திருக்குறள் வேண்டாம், அதே மாதிரி குரூப் 1 படிக்கிறவங்க திருக்குறள் வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ப்ரிலிம்ஸ்னு நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே திருக்குறள் கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா இப்போ குரூப் 1 படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழே எனக்கு வேண்டாம், நான் மற்ற இதெல்லாம் படிச்சுவேன் அப்படின்னு படிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் திருக்குறள் அதில் உங்களுக்கு ஒரு 7 கேள்வி கண்டிப்பாக வரும். எதில் வரும்? தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்பீங்கல்ல, தமிழ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு திருக்குறள் வந்துடும். 7 குறளாவது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்டுருவாங்க, ஈஸியாக கேட்டுருவாங்க. இப்போ ஜென்ரல் தமிழ் படிக்கிறவங்க ஈஸியாக அதை எடுத்துருவாங்க மார்க்கு. அதுவே இங்கிலீஷ் படிக்கிறவங்களோ இல்லைனா திருக்குறளை விட்டுட்டு நான் ஜிஎஸ் மட்டும் படிச்சிடுறேன், வேறு சப்ஜெக்ட் படிச்சிடறேன்றவங்க அந்த ஒரு 7 கொஸ்டின் வந்து ஈஸியாகவே இருந்தாலும் நம்ம வந்து அதில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். அதுவே இப்போ நீங்கள் ஜென்ரல் இப்போ குரூப் 2 எடுத்துக்கோங்க, இல்லை குரூப் 2A, குரூப் 4 எது எடுத்திங்கனாலும் ஜென்ரல் தமிழில் திருக்குறள் வந்துடுது. அதுவே ஜிஎஸ் பார்ட் போகிறீங்க, நான் இங்கிலீஷ் எடுத்துட்டேன் அப்படின்னா கூட ஜிஎஸ் பார்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே தமிழ் சமுதாய வரலாறுல உங்களுக்கு திருக்குறள் வைக்கிறாங்க. இது ப்ரிலிம்ஸ், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுவே இப்போ நான் ப்ரிலிம்ஸ் திருக்குறளே படிக்காமல் வந்துட்டேன் அப்படின்னா கூட மெயின்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வச்சுருக்காங்களா, அதில் திருக்குறளை பற்றி நம்ம ஒரு கட்டுரை எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ மெயின்ஸுக்கும் உங்களுக்கு திருக்குறள் தேவைப்படுது, ப்ரிலிம்ஸுக்கும் உங்களுக்கு திருக்குறள் தேவைப்படுது. இப்போ இன்டர்வியூ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறளை சொல்லுங்கள், ஏன் உங்களுக்கு அந்த திருக்குறள் பிடிக்கும், அதுக்கான விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ போட்டித் தேர்வுன்னு நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கனாலே ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூவாக இருக்கட்டும், திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ரோலை வந்து நமக்கு ப்ளே பண்ணுது. இப்போ நான் அப்படிப்பட்ட திருக்குறளை நம்ம படிச்சிடணும்ல, அப்போ படிச்சிடலாமா? பல இனங்களை கடந்து பல மொழிகளை கடந்து உலக வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா சிறந்த இலக்கியமாக நம்ம திருக்குறள் இருக்குது. அப்படிப்பட்ட திருக்குறளை நம்மளும் படிச்சோன்னா எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையும் நம்ம எப்படிலாம் வாழணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம்ல. அப்போ அந்த திருக்குறளை நம்ம படிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க அதிகாரம். ஒழுக்கமுடைமை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 10 குறள் இருக்குது, இது நம்ம பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஒழுக்கமுடைமைனா என்ன அப்படின்னா டிசிப்ளினாக இருக்கிறது. ஒரு மனுஷங்க வாழ்க்கையில் வாழறதுக்கு என்னென்ன மாதிரி தகுதியாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டாங்கன்னா நல்ல நடத்தை உடையவராதல். நல்ல நடத்தை அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கணுமா. அவங்க பண்ற எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளினா இருக்கணும். கரெக்டா இப்படி தான் பண்ணணும், இந்த விஷயத்தை இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒழுக்கமா வரையறையோட இருப்பாங்கல்ல, அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமை. அப்படின்னா உங்களுக்கு இப்போ மீனிங் கேட்குறாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல். இதுதான் வந்து மீனிங். சிம்பிளா உங்கள்கிட்ட மீனிங்கே கேட்டுட்டு போயிடுவாங்க. ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா நல்ல நடத்தை உடையவராதல் அப்படின்னு சொல்லணும். இங்கிலீஷில் சொல்லணும்னா டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு குறள் போகலாம். ஃபஸ்ட்டு குறள் என்னன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். என்ன சொல்றாங்க? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் என்னன்னு பார்ப்போமா? ஒழுக்கம் வந்து விழுப்பம் அப்படின்னா மேன்மை அப்படின்னு அர்த்தம், சிறப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ விழுப்பம் அப்படின்னா என்னன்னா மேன்மைன்னு சொல்லலாம், இல்லைன்னா சிறப்புன்னு சொல்லலாம். அதுதான் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே, ஆதலால் அந்த ஒழுக்கத்தை உயிரிலும் மேலாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா சிறப்பையும் கொடுக்கறது என்ன அப்படின்னா ஒழுக்கம் தான் கொடுக்குமா. அவ்வளோ சிறப்பை தர அந்த ஒழுக்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி காக்கணும் அப்படின்னா நம்ம உயிருக்கும் மேலே அதை நினச்சி அதை நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கம் தான் என்ன கொடுக்குது அப்படின்னா விழுப்பம், விழுப்பம்னா சிறப்பை கொடுக்குது. அதனால் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும், உயிருக்கும் மேலே பெருசாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா?
அடுத்து பாருங்க சொற்பொருள் பார்க்கலாம். விழுப்பம் அப்படின்னா என்னன்னா சிறப்பு, மேன்மை அப்படின்னு 2 அர்த்தம் வச்சுக்கலாம். சிறப்புன்னு சொல்லலாம், மேன்மைன்னு சொல்லலாம். அப்போ விழுப்பம் அப்படின்னா என்னென்னா சிறப்பு, மேன்மை. யார் தர? ஒழுக்கம் தான் நமக்கு சிறப்பை தருது. அப்போ அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிருக்கும் மேலே போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓம்பப்படும் அப்படின்னா என்னென்னா காத்தல் வேண்டும், உயிருக்கும் மேலே நம்ம அதை வந்து காக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு குறள் பார்த்துட்டோம், அடுத்த குறள் போகலாமா? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. என்ன சொல்கிறாங்க? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும். அந்த ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்தோம்பி தேரினும் அப்படின்னா என்னன்னா எவ்வளோதான் நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும், தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தெரிந்தோம்பின்னா எவ்வளவுதான் நான் ஆராய்ஞ்சு பார்த்தாலும், பல அறக்கருத்துக்களை நான் உள்ளே போய் பார்த்தாலும் எது பெருசு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒழுக்கம் தான் எனக்கு சிறந்த துணை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர், கேர்ளுக்கு பாய் இருக்காங்க, பாய்க்கு கேர்ள் இருக்காங்க, ஒரு லைஃப் பார்ட்னர் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் வாழ்க்கைக்கு ஒரு துணையாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா ஒழுக்கம் தான் வந்து தேவைப்படுதான். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், இப்போ ஒருத்தவங்க வந்து டிசிப்ளினாக வாழ அப்படின்னு சொன்னால் அவங்களால ஈஸியாக வாழ முடியுமா? அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்பவுமே நான் கரெக்டாக இருக்கணும், எப்பவுமே நான் டிசிப்ளினோடு நடக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கஷ்டம்னு நினச்சி அதை நம்ம விட்டுறாமல் எப்பாடு பட்டாவது அந்த ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு துணையாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எவ்வளோதான் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல துணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துணையை காக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்குன்னு அதை விட்டுறக்கூடாது. நம்ம அதை விரும்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிந்தோம்பி அப்படின்னா விரும்பி, தெரிந்தோம்பி அப்படின்னா எவ்வளவுதான் ஆராய்ஞ்சு பார்த்தாலும், பல அறக்கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு என்ன தோணுது? ஒழுக்கம் வந்து ஒரு சிறந்த துணையாக இருக்குது. அதனால் அதை நம்ம விரும்பி காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஸ்டின் வந்து நம்ம எதை வந்து விரும்பி காக்கணும், கஷ்டமாக இருந்தாலும் எப்பாடு பட்டாலும் விரும்பி காக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஒழுக்கத்தை தான் வந்து நம்ம விரும்பி காக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ சொற்பொருள் பார்ப்போம். பரிந்து அப்படின்னா விரும்பி, தெரிந்தோம்பி அப்படின்னு பார்த்தாலும் அப்படின்னா என்னென்னா எவ்வளவுதான் ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ பரிந்துனா என்ன? விரும்பி. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போலாமா? பிரித்தெழுதல் கொடுத்துருக்காங்க பாருங்க. பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து பிளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி அப்படின்னா தெரிந்து பிளஸ் ஓம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும், நீங்கள் அதெல்லாம் படிச்சுக்க கூடவே. அடுத்து பாருங்க, தேர்டு குறள் பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது குறள்? இன்னொரு தடவை படிங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் இருக்கவங்க தான் உயர்குடியாம், ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க இழிந்த குடி அப்படின்னு சொல்றாங்க. இதுல உயர்குடி இழிந்த குடி அப்படின்னும் போது அவங்க வந்து இங்க கேஸ்ட்டை பத்தி, ஜாதியை பத்தி பேசுறாங்களா? உயர்ந்த குடி தாழ்ந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களான்னா அப்படி பேசல. திருவள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா பிறப்பால எப்படி வேணா இருந்துட்டு போங்க, நீங்க ஒழுக்கமா இருந்தீங்கன்னா நீங்க உயர்குடியா உங்களை பார்ப்பாங்க. ஒழுக்கம் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் பெரிய பெரிய ஜாதியிலேயோ நீங்க பெரிய பெரிய குடியில நீங்க பிறந்திருந்தாலும் உங்ககிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இழிந்த குடியா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? ஒழுக்கம் உடைமை, ஒழுக்கம் இருக்கவங்க கிட்ட தான் என்னன்னா உயர்குடி அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் உடைமையை தான் உயர்குடின்னு சொல்றாங்க. அப்படி ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த பிறப்பாய் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவரை இழிக்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்ப வந்து யாரு உயர்குடி அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஒழுக்கம் உடையவங்களை தான் உயர்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வந்து இழிந்த குடியில பிறந்தவங்க அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க இழிந்த குடியில வந்து பிறந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லணும். இதோட சொற்பொருள் பார்க்கலாமா? குடிமை அப்படின்னா உயர்குடி அப்படின்னு அர்த்தம். இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாததா தான் என்ன சொல்றாங்க? இழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் இல்லாததை இழுக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த குறள் போலாமா? மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். என்ன சொல்றாங்க அப்படின்னா மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னா என்னன்னா பார்ப்பான்
பார்ப்பான்னா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா வேதங்கள்ல சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஓசின்னு சொல்கிறோம்ல, ஐயருங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, வேதங்கள் படிக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் கற்பிப்போர், வேதம் கற்பிப்பவர்களை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்ப்பான் வந்து அவங்க படித்து வச்சுருப்பாங்கல்ல கல்வி, அந்த கல்வியை கூட மறந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப கொண்டுட்டு வந்துடலாமா. ஆனால் ஒழுக்கத்தை அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோதான் பெரிய குடியில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து இழிந்தவங்களாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? ஒருவர் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். நான் படித்த படிப்பு நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட நான் திரும்ப படிச்சுப்பேன், திரும்ப ஒரு கிளாஸ் போய்ப்பேன், திரும்ப ஒரு டியூஷன் போயிட்டு கூட நான் படித்தது திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவருடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஒழுக்கம் இருந்தால் தான் அவங்க கிட்ட சிறப்பு இருக்கும். ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க உயர்குடியாவே இருந்தாலும் அவங்க கிட்ட சிறப்பு இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதா? இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒருத்தவங்க எவ்வளவுதான் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அந்த கல்வி மறந்துடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த கல்வியை நம்ம கொண்டுட்டு வந்துடலாமா. ஆனா அவங்க கிட்ட ஒழுக்கம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் உயர்குடியா இருந்தாலும் அவங்களோட சிறப்பு அழிந்து தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பான் அப்படின்னா வேதம் கற்பிப்போர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த திருக்குறள் போலாமா? அடுத்த 5வது குறள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கன் இலான்கண் உயர்வு. என்ன சொல்றாங்க? அழுக்காறு உடையார்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னா என்னன்னா பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அழுக்காருன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அழுக்காருன்னா என்னது? பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்களா. அழுக்காருன்னா பொறாமைன்னு அர்த்தம். பொறாமை இருக்கவங்க கிட்ட ஆக்கம் இருக்காதான். ஆக்கம்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பொறாமை உடையவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட செல்வம் போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் ஒருத்தவங்க கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார்கிட்ட செல்வம் இருக்காது? பொறாமை உடையவங்க கிட்ட செல்வம் இருக்காது. யார்கிட்ட உயர்வு இருக்காது? ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டா நீங்க சொல்லணும். யார்கிட்ட செல்வம் இருக்காது அப்படின்னா அழுக்காறு பொறாமை உடையவங்க கிட்ட செல்வம் இருக்காது. யாருக்கிட்ட வாழ்க்கையில உயர்வே இருக்காது, அதாவது அடுத்தடுத்த கட்டம் நோக்கி போகவே மாட்டாங்க அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். புரியுதா? பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இதுக்கு பொருள் பார்க்கலாமா? அழுக்காருன்னா பார்த்தோமா பொறாமை அப்படின்னு பார்த்தோம். ஆக்கம் அப்படின்னா என்னன்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, இது என்ன அணின்னா ஓமை அணி. ஏன்னா அது போல அப்படின்னு வந்திருக்கா. அப்போ போல அப்படின்ற ஒரு வேர்டு மறைஞ்சு வருது, இல்லை ஓப்பனாக வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன போலன்னு அப்படியே கொடுத்துருக்காங்களா. அப்போ போலன்னு வந்தாலே அது என்ன அணி? உவமை அணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே மறைந்து வந்ததுன்னா அதை எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு சொல்லுவாங்க. ஓப்பனாக இந்த மாதிரி அது போல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அப்படின்னு வெளிப்படையாகவே வந்துருச்சு அப்படின்னா அது ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த குறள் பார்க்கலாமா? ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கரிந்து. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கத்தின் ஓல்கார் அப்படின்னா ஒழுக்க நெறியில இருந்து மாற மாட்டாங்க. ஓல்கார் அப்படின்னா என்னன்னா சிறிதும் விலக மாட்டார்கள், ஒரு அதுல இருந்து மாறவே மாட்டாங்க, அந்த ஸ்டாண்ட்லே தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓல்கார் அப்படின்னா விலக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவர், ஒரு நல்ல மன வலிமை உடையவங்க. ஒழுக்கத்திலேருந்து மாறிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த விளைவுலாம் வரும். இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒருத்தர் அப்பா வந்து குடிகாரராக இருக்காங்க, ஒழுக்கமாகவே இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த அம்மா கஷ்டப்படுவாங்க, அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களா. அப்போ அவங்க ஒழுக்க நெறியிலேருந்து தவறும் பொழுது அவங்க குடும்பமே வந்து கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ அந்த ஒழுக்கத்திலேருந்து மாற மாட்டாங்கல்ல. அதை தான் சொல்கிறாங்க. என்னன்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்து மன வலிமை மிக்கோர். இப்படிலாம் பண்ணா இம்மாதிரிலாம் விளைவு வரும். நான் ஒழுக்கத்திலேருந்து விலகி நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என் குடும்பமே கஷ்டப்படும், அதனால நான் அதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தெரிஞ்சு இருக்க ஒருத்தவங்க, அந்த மன வலிமை உடைய அந்த ஒருத்தவங்க அந்த தப்பை எப்பவுமே பண்ண மாட்டாங்க, ஒழுக்கத்திலேருந்து விலகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின் விளைவுகள் தெரியும். இந்த மாதிரி நான் தப்பு பண்ணா இப்போ திருடனா என்ன ஆகும், பின்னாடி என்ன ஆகும், போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்ற பின் விளைவு தெரியும். இதை
இதனால குடும்பமே பாதிக்கப்படும், குடும்பத்துக்கே கெட்ட பேர் கிடைக்கும் அப்படின்ற பின் விளைவை தெரிஞ்சு ஒருத்தவங்களுக்கு நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே அந்த ஒழுக்கத்திலேருந்து மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை உடையவங்க அந்த ஒழுக்க நெறியிலிருந்து எப்பவுமே விலகவே மாட்டாங்களாம். இப்படி மாறிட்டானா எனக்கு தப்பு நடக்கும், என் குடும்பமே கஷ்டப்படும், அப்ப நான் அதுல இருந்து மாறவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவங்க, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாத அந்த செயல்களை எப்போதுமே செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரு வந்து ஒழுக்கம் இல்லாத செயல்களை செய்ய மாட்டாங்க அப்படின்னா மன வலிமை உடையவங்க. என்ன மன வலிமை அப்படின்னா, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணா, குற்றம் பண்ணா இந்த நாள் எனக்கு பெரிய விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு நல்லா அறிஞ்ச ஒரு மன வலிமை உடையவங்க ஒழுக்கத்துல இருந்து தவறவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரியுதா? ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார். ஒழுக்கத்தின் ஒழுங்கானா ஒழுக்கத்தை விட்டு விலக மாட்டாங்க. யார் விலக மாட்டாங்க? குற்றங்கள் இப்படிலாம் பண்ணால் இந்த விளைவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவங்க அந்த ஒழுக்கத்திலிருந்து எப்பவுமே மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர். ஏதம் அப்படின்னா குற்றம், அந்த குற்றத்தை எப்பவுமே செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ ஒரு குற்றம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரிலாம் பின்விளைவு நடக்கும், என் குடும்பமே கஷ்டப்படும் அப்படின்னு நல்லா அறிஞ்ச ஒரு மன வலிமை உடையவங்க அந்த குற்றத்தை எப்பவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம குடும்பத்துக்காக நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த குறள் போலாமா? ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. இது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச குறள். என்ன அப்படின்னா, ஒழுக்கமுடையவங்க தான் மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடியாத பழியெல்லாம் அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யார் ஒருத்தவங்க ஒழுக்கமா இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா நல்ல நல்ல பேர்லாம் வாங்குவாங்க. ஒழுக்கமா இல்லை அப்படின்னா அவங்க என்னென்ன பழிலாம் வருமோ அத்தனை பழியும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திருடுனா திருடன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நான் ஒழுக்கமா இல்லை, பொய் சொன்னா அவன் பொய் சொல்றவன் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்ப ஒழுக்கமா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில எல்லா மேன்மை அப்படின்னா சிறப்புன்னு ஃபர்ஸ்ட் குறளே பார்த்தோமா, எல்லா சிறப்புமே கிடைக்கும். ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியெல்லாம் வந்து அடைவாங்க. என்னென்ன தப்பு அவங்க மேல சொல்ல முடியுமோ எல்லா தப்பையுமே அவங்க மேல சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒழுக்கமா இல்லை, அப்ப அவங்க அந்த தப்பை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழிக்குமே ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. ஒழுக்கமா இருக்கவங்க மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லை இழுக்கமா இருந்தீங்கன்னா பழியை தான் வந்து அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. எய்துவார் அப்படின்னா அடைவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் போலாமா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லொழுக்கம் என்பது நன்மை எனும் விளைவை பெறுவதற்காக விதையாகும், தீயொழுக்கம் என்பது துன்பத்தையே விளைவாக தரும். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு செடி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விதை போட்டு அதில் நமக்கு என்ன வரும், அந்த செடி நல்லா வளர்ந்து நமக்கு காயை வந்து கடைசியாக அறுவடை பண்ணுவோமா. அப்போ நல்லா ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஈல்டு வந்து கொடுக்கும். நமக்கு நல்ல பின்னாடி வந்து இப்போ ஒரு அரிசி போடுறோம் அப்படின்னா நமக்கு மூட்டை மூட்டையா அரிசி கிடைக்கும். நம்ம என்ன விதை போடுறோமோ அது நமக்கு பலனை தானே கொடுக்கும். அப்போ ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விதையை நம்ம போடும்பொழுது நமக்கு எல்லாமே நன்மையாக தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவே வந்து நம்மள்ட்ட ஒழுக்கம் இல்லை, நம்ம இழுக்கத்தை ஒரு விதையா போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கெட்டதாக தான் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு விளைச்சல்ல இப்போ ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலத்துல பார்த்தீங்கன்னா அரிசி போட்டோம் அப்படின்னா அரிசி கிடைச்சா அது நமக்கு நன்மை. அதுவே பக்கத்துல நிறைய களைகள்லாம் வளர்ந்துருக்கும்ல, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாதது தானே. அப்போ அது நம்மளுடைய இழிவுக்கு கிடைக்கிற நமக்கு பலன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லது பண்ணீங்கன்னா நல்லதே அறுவடை பண்ணுவீங்க, கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டதே அறுவடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. இந்த வித்து அப்படிங்கிறது விதை. நம்ம ஒரு நல்ல விதை ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விதையை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நன்மை அப்படிங்கிற ஒரு விளைச்சல் கிடைக்கும். அதுவே தீயொழுக்கத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன விளைச்சலா கிடைக்கும்னா துன்பத்தை மட்டும்தான் நீங்க விளைவா வந்து பெறுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி அரிசி எடுத்தா அது நல்லது, அதுவே அங்க நல்லா ஃபுல்லாக களைகளாக வளர்ந்துருக்கு, தேவையில்லாமல் பெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாதது தானே. அப்போ அது நமக்கு என்னது, தீயொழுக்கத்துக்கான விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல ஒழுக்கத்தை நீங்கள் விதையாக போட்டீங்க ஒரு இடத்துல அப்படின்னா உங்களுக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும். அதுவே தீயொழுக்கத்தை ஒரு இடத்துல விதையாக போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா துன்பம் மட்டும்தான் கிடைக்கும், அதுலேருந்து நல்ல விஷயங்களே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் பார்ப்போமா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்லொழுக்கத்துக்கு வித்து
என்னன்னா நன்மை கிடைக்கும். தீயொழுக்கம் என்பது இடும்பை அப்படின்னா துன்பத்தை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இடும்பை அப்படின்னா என்னன்னா துன்பம், வித்து அப்படின்னா என்ன விதை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்த குறள் போலாமா? அடுத்து 9வது குறள். ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கம் உடையவர் கொள்ளாவே அப்படின்னா இயலாவே சொல்லவே மாட்டாங்களாம். யாரே ஒழுக்கமுடையவங்க. ஒழுக்கமுடையவர் கொள்ளாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லல் அப்படின்னா என்னன்னா ஒழுக்கமுடையவங்க அவங்க வாயால கூட ஒரு தீய சொற்களை சொல்ல மாட்டாங்களாம். அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுக்கமுடையவர் கொள்ளாவே அப்படின்னா இயலாவே சொல்லவே மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னா தீய சொற்களை அவங்க வாயால கூட வழுக்கியும் அப்படின்னா வாயால கூட தவறி கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம் தீய சொற்களை சொல்ல மாட்டாங்களாம். அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா தீய சொற்களை தவறி கூட தன் வாயால யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா ஒழுக்கமுடையவங்க சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நல்லொழுக்கம் உடையவர் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. ஒரு நல்ல ஒழுக்கமுடையவங்களால தன் வாயால தவறி கூட தீய சொற்களை சொல்ல மாட்டாங்க. ஐயோ நான் வாய் தவறி சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கூட ஒரு நல்ல ஒழுக்கமுடையவங்க நம்ம வாய் தவறி கூட தீய சொற்களை வந்து சொல்லவே மாட்டாங்களாம். அவங்களால சொல்லவே முடியாதான். புரியுதா? அடுத்து கடைசி குறள் 10வது குறள் போலாமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். என்ன சொல்றாங்கன்னா நான் எவ்வளவுதான் பல நூல்களை நான் படிச்சாலும் உலகத்திற்கவங்க கூட ஒன்றி வாழணுமா, உலகத்தோட ஒட்டு வாழணுமா, அப்படி வாழ எனக்கு தெரியல அப்படின்னா நான் எவ்வளவுதான் நூல் படிச்சாலும் நான் படிக்காதவன் தான், அவ்வளோ படிச்சும் படிச்சவன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பல நூல்களை கற்றாலும் யாரு அறிவில்லாதவங்களா பார்ப்பாங்க அப்படின்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகி வாழாதவங்களை எவ்வளவுதான் நூல் அவங்க படிச்சாலும் அவங்கள அறிவில்லாதவங்களா தான் பார்ப்பாங்களாம். புரியுதா? என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், உலகத்தோடு எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு பக்கம் போறாங்க. அதாவது நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துருவோம், ஏன் நமக்கு வம்பு, எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அவங்க கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உலகத்தோட ஒட்டி வாழணும். அவங்க எல்லாரும் சொல்றதை நம்ம அனுசரிச்சு ஏத்துக்கிட்டு எல்லாரும் கூட ஒற்றுமையா வாழ்வாங்கல்ல, ஒற்றி வாழணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. உலகத்துல இருக்க எல்லாரும் கூட ஒட்டி நம்ம வாழறவங்க மட்டும்தான் படிச்சவங்க. அப்படி ஒட்டி வாழ தெரியல அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் பல கற்றும் எவ்வளவுதான் படிச்சாலும் அவங்கள என்ன நினைக்கிறாங்க, அவங்க அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப யார் வந்து அறிவில்லாதவங்க, பல நூல்கள் படிச்சாலும் அவங்களை அறிவில்லாதவங்க நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா உலகத்தோட ஒட்டி வாழ தெரியாதவங்களை தான் பல நூல்கள் படிச்சாலும் அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். புரியுதா? அடுத்து போலாமா? பொருள் பார்ப்போம். உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் அப்படின்னா உலகத்தோடு அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கிற உயர்ந்தவர்களோடு ஒட்டி வாழணும், அதை தான் சொல்றாங்க. இங்க உலகம் அப்படின்னா உயர்ந்தோரை சொல்றாங்க. ஒட்ட அப்படின்னா அவங்க கூட பொருந்தி ஒன்னா வந்து அவங்களோட கருத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஒத்து போய் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுகல் அப்படின்னா நடத்தல், வாழ்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளுமே பார்த்துட்டோம். யாராவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்க. தேங்க்யூ.